அறிக்கை யுத்தம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஒன்று சொல்லுவாங்க சார். அதுதான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ள போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு உடம்பெல்லாம் தேர்னதுக்கு அப்புறமா முதல்வர் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு மறுபிறவி எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம், வரப்போற உள்ளாட்சி தேர்தலில், அதுக்கப்புறம் வரப்போற தேர்தல் நவம்பர் 19 நடக்க போற தேர்தலில் அதிமுகவோட வெற்றியை என்னோட வெற்றியா கருதி ஓட்டளிக்கணும், உங்களோட வெற்றியா கருதி ஓட்டடிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அவர் சொல்லியிருக்கார். மக்களோட பிரார்த்தனையினால தான் நான் மறுபிறவி எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, ஓய்வுன்றது நான் அறியாதது, உழைப்புன்றது என்ன நீங்காதது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி இருக்கிறீங்களே. அன்பு மிகுதியினால கழகத்தினர் சிலர் உயிரை மாச்சிக்கிட்டது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அதிமுகவினர் உழைப்பு விசுவாசமும் பயன்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை நேரில் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல, ஆனா எண்ணமும் இதயமும் உங்க கூட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க ரைட்டு, அங்கிருந்து அறுக்க கொடுக்குறீங்க ரைட்டு, 500 1000 செல்லாதுன்னு சொல்லி அவன் சில்லறை இல்லாம அல்லோல கல்லோல பட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்துல தேர்தலை மட்டும் மையப்படுத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கீங்க. எந்த விதத்துல இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான அறிக்கை நினைக்கிறீங்க? நீங்க பிரச்சாரத்துக்கான அறிக்கையா தான் இதை நாங்க பாக்குறோமே ஒழிய, மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் உங்க அறிக்கையில கொஞ்சம் கூட வெளில வரலையே அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசியிருக்கார். ஸோ இதுதான் அறிக்கை யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு சார். பணத்தை நள்ளிரவுல எல்லா பணத்தையும் செல்லாதுன்ட்டு காலையில ஜப்பான் கேட்டு ஓடி போயிட்டு பிரதமர் இங்க பூரா வருஷம் நின்று அல்லாடங்காச்சு அல்லாடிக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கல்விக்கு தண்ணி இல்லாம, தினம் கூலிக்கு போய் வேலை செய்யறேன், 1000 வச்சிருக்கிறேன், வங்கியில வரிசையில மீன் பணம் வேலைக்கு போவான்.